இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் மெத்துசலா என்பவரை குறித்து பார்ப்போம். யார் இந்த மெத்துசலா? நமக்கு ஓரளவுக்கு அறிமுகமான ஏனோக்கினுடைய மகன் இந்த மெத்துசலா. இந்த மெத்துசலா பிறந்தார், லாமேக்கை பெற்றார், இறந்தார் என்பது மட்டுமே ஆதியாகமம் 5:25 முதல் 27 இருக்கின்ற தகவல். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என நீங்கள் யோசிக்க வேண்டும். பொதுவாக பட்டியல்களில் பிறந்தார், பெற்றார், மரித்தார் என்று வருகின்றதை நாம் விரும்பி கவனித்து வாசிப்பதில்லை. ஆனால் அதை கவனித்து வாசித்தால் அதில் ஒரு செய்தி உண்டு. மெத்துசலா 147 வயதான போது லாமேக்கை பெற்றார். இந்த லாமேக்கு 182ஆம் வயதில் நோவாவை பெற்றார். இந்த நோவாவின் 600வது வயதில் வெள்ளம் வந்தது. 182 லாமேக்கு நோவாவை பெற்றெடுத்த ஆண்டு. நோவாவின் வயதில் வெள்ளம் வந்தது 600. இந்த 600ஐயும் 182ஐயும் கூட்டினால் 782. இந்த 782ஓடு மெத்துசலா லாமேக்கை பெற்ற 147ஐ நீங்கள் கூட்டினால் வருவது 929. இதுவே மெத்துசலாவின் வயது. தன்னுடைய 929ஆம் ஆண்டில் அவர் இறந்தார். அவர் இறந்த ஆண்டு வெள்ளம் வந்தது. மெத்துசலா என்கிற பெயருக்கு அவன் இறக்கும் போது வெளியேற்றப்படும் காரியம் இருக்கும் என்பது செய்தி. அவருடைய காலங்கள், அவருடைய வாழ்க்கை, அவரோடு வாழ்ந்த தலைமுறையினருக்கு நீட்டித்து கொடுக்கப்பட்ட காலமாயிருந்தது. அதை உணர்ந்தவர்கள் மகிழ்ந்தார்கள், களித்தார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரை மறந்தார்கள், எனவே அழிந்தார்கள். நாமும் கால நீட்டிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தரை நேசிப்போம், கர்த்தரை பற்றிக் கொள்வோம், கர்த்தருக்கு பிரியமாயிருப்போம். மெத்துசலா போல இந்த உலகத்தில் வாழ நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உதவி செய்யட்டும். ஆமென்.